திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பௌர்ணமி முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவடி, பால்குடம் எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வருகை தருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று மாலை பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் நடைபெறவிருக்கிறது. இதனை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவடி, பால்குடம் எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வருகை தருகின்றனர். அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் செல்லும் வழியில் நீண்ட வரிசையில் 3 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். இதுகுறித்து முழு விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், அங்கு பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் பிரவீனா. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் ஒன்றான பங்குனி உத்திர திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் இன்று மாலை 4 மணிக்கு மலையடிவாரத்தில் உள்ள திருவேதியில் நடைபெற உள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் மலையடிவாரத்திற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பக்தர்களுக்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். மேலும் மலையடிவாரத்தில் பக்தர்கள் காவடி சுமந்து மேலதாளத்துடன் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இளநீர் காவடி என எடுத்து ஆட்டமாடி பக்தி பரவசத்தை கொண்டாடி வருகின்றனர். பக்தர்கள் மலை மீது தரிசனம் செய்ய குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக தரிசனம் முடித்து கீழே இறங்குவதற்கு படிப்பாதை வழியாகவும் என ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. பக்தர்களில் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா காண பக்தர்கள் அதிகமாக உள்ளனர். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.